என் பிள்ளை நான் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேங்க. 11 படிக்கிற பிள்ளை என் பிள்ளைய வந்து 12வது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. அங்கேயே துவண்டு விழுந்து பட்டிச்சார ஜிஹெச்சில் எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டாங்கம்மா. அங்கே முடியல எனக்கும் போன ஜிஹெச்சி போனேன். அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. யாருமே ப்ரைவேட்டில் வச்சு பார்ப்போம் வேணும்னு அங்கே அருளுக்கு அன்புக்கு போனேன். அன்புலேயும் முடியலன்னு சொல்லிட்டு நான் காமராஜிக்கு வந்தேன். அங்கேயும் முடியலையா. போலீஸ் எல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் முடியலையா. ஒன்றும் கேட்கலையா. யாருமே வரலையா. இங்கே வந்து பார்க்கல சார். இங்கே வந்து பார்க்கல. காமாட்சியில் வந்து 3 பேர் வந்து 3 சார் வந்து பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் அங்கே போய் ஸ்கூலில் போய் அன்பில் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே நாங்கள் நேராக ஸ்கூலில் போய் சொல்லி அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தாங்க. 3 பேர் வந்து சார் வந்து பார்த்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தான் போய் சொன்னோம் ஸ்கூலில். அவங்க வந்து நான் பார்த்துட்டு போனாங்க. அதோட சரி. இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன ஏதுன்னு அவங்க ஸ்கூல்லேருந்து விசாரிக்கல. போலீஸ்காரவங்க அங்கே வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்கே இருக்கிற போலீஸ்லாம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாம் செய்தியெல்லாம் சொன்னாங்க, கேட்டாங்க. எங்களை வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு மேற்பட்டு இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னதுக்கப்புறம் ஒன்றும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே யாருமே எதுவுமே சொல்லவும் இல்லை. எங்களை யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை. என்ன செய்யலான்னு இருக்கீங்க? வாங்க மாட்டோம் சார். அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கைனா எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் இழந்துட்டோம். ஒரு பிள்ளைய நாங்கள் இழந்துட்டோம். இனிமேல் பட்டு இந்த மாதிரி ஒரு இழப்பு வராமல் அவங்க நடவடிக்கை எடுத்தால் தான் உண்டு. ஏன்னா இப்போ நாங்கள் இழந்துட்டோம். இனிமேல் நாங்கள் போய் அவங்கள்ட்ட ஒன்றும் நாங்கள் எங்களுக்கு பிள்ளைய கொடுங்க நாங்கள் கேட்க முடியாது. இனிமேற்பட்டு எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது, அந்த பசங்களை அவனுங்களை கொண்டு போய் இப்போ இந்நேரம் அவனுங்க வெளியில் இருந்தானுங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் மீடியாட்டையோ யாருக்கிட்டையும் போயிருக்க மாட்டோம். நாங்களே அடித்து கொண்டிருப்போம். ஏன்னா அந்த வெளியில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு அடாதுடி பிள்ளை கிடையாது. எதுக்கு அடுத்தாலும் சிரிச்சியே தான் பேசுவானே வழியாக அவனுக்கு ஒரு பக்கம் காது வேற கேட்காது. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த பசங்க வச்சுக்கிட்டானுங்க. அதாவது இந்த பக்கம் பேசினா தெரியும், இந்த பக்கம் பேசினா தெரியாதுனால இந்த பக்கத்தில் நின்றுட்டு தான் இந்த பக்கம் அடிச்சிருக்கானுங்க அவனுங்க. அதனால அது வந்து பாதிப்பு எங்களுக்குங்கிறதுனால எதுவும் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல, கேட்க முடியல. எங்களால் கவர்மெண்ட் என்ன பார்த்து செய்தோ செய்யட்டும்.